Hi brothers and sisters, welcome to this new video. காலையில் ப்ரீமார்க்கெட் ரிப்போர்ட்டில் குளோபல் மார்க்கெட் மிக்ஸ்டு, நம்ம மார்க்கெட் டவுன் சைடு, எஃப்ஐஸ் டவுன் சைடு, நியூஸ் அப் சைடு இருக்குது. அதுக்கான காரணம் இந்தியாவுடைய ஜிடிபி 7.8%, ட்ரம்ப்புடைய டாரிஃப் கோர்ட்டில் பிரச்சனை இருக்குது. அப்புறம் எஸ்சிஓ மீட்டும் ப்ளஸ் பாயிண்ட்டு. எனி நியூஸ் சேஞ்ச் ஆகும்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே இன்னைக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கிறது. அது எப்படி போயிருக்கு, எவ்வளோ போயிருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். கடைசியாக நிஃப்டி 6 தடவை நிரூபிச்சிருக்கு. அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு ஏங்கிறத அதையும் லாஸ்ட்டாக பார்ப்போம். இன்னைக்கு டக்குன்னு நம்ம ஆப்ஷன் செயின் போயிடலாம். செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு டைமு மாறுது. செவ்வாய்க்கிழமை நிஃப்டியுடைய ஆப்ஷன் செயின் இதை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஜூம் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய ஃபோனில் கம்ப்யூட்டரில் பாருங்கள். சப்போர்ட் சைடு பார்த்தீங்கன்னா 24,600 550, 500, 450, 400, 300, 200, 24,000 வரைக்கும் சரியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். 24,600 2 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 24,500 2,70,000 இருக்குது. மற்ற எல்லாம் 1, 1.5, 1 இருக்குது. ரைட்டா? இதே மாதிரியே மேல் சைடு பார்த்தோம்னா 24,600 650, 700, 800, 25,000, 25,100, 25,200 எல்லாம் ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா 25,000 2,40,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், 24,600 1,20,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப் சைடும் டவுன் சைடும் ஹெவியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நாளைக்கு நல்ல ஒரு முக்கியமான நாள், முக்கியமான போட்டியை நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, நம்ம அடுத்தது பிஎம் மோடி, சைனாவுடைய எக்ஸை, அப்புறம் புத்தின் 3 பேரும் நல்ல ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. ரெண்டாவது புத்தின் கூடயும் ஒரு நல்ல 45 நிமிஷம் டிஸ்கஷன் நடந்திருக்கு. இதுதான் ஃபிளாஷ் நியூஸாக இருக்குது. இது இந்தியாவுக்கு பாசிட்டிவான ஒரு செய்தி. ரைட்டா? அதே மாதிரி இன்னைக்கு ஓப்பனும் லோவும் சேம். நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் ஓப்பன் ஆனதை கீழே பிரேக்கோ டச்சோ பண்ணலை. அதாவது 24,432, பேங்க் நிஃப்டி 53,658. சரியா? டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஃபேக் ஐடி இருக்கும், அதை பார்த்து ஜாயின் பண்ணுங்க. இதை அடிக்கடி சொல்கிறேன், என்ன ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான். இது வருங்க NSE 360 இந்த மாதிரி இருக்கும். இது ஃபேக்கு. இதில் காசு கேட்டிருப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணி நிறைய சம்பாதிச்சதெல்லாம் நியூஸ் வரும். இதில் இது பண்ணிடாதீங்க. என்னுடைய சேனல் இப்படி இருக்கும். என்னுடைய சார்ட் அனலைசிஸு வீடியோஸ் இது இருக்கும். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. காலையிலேயே கிஃப்ட் நிஃப்டி அப்சைட் ட்ரேட் ஆனதுனால கேப் அப்னு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபேக்கு. பார்த்துருக்கேன். இதுதான் ஃபேக்கு. இன்வெஸ்ட் $2,000 $40,000 நீங்கள் கிடைக்கும் அப்படின்லாம் ஆசை காட்டுற வார்த்தை, அப்புறம் வீடியோஸு, ஸ்க்ரீன்ஷாட் இதெல்லாம் போடுவாங்க. அதில் ஏமாந்துட வேணாம். சரியா? கேப் அப் ஆச்சு. அதாவது 9:15 சார்ட்டு போயிடுவோம். நம்ம இது பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு மாற்றிடுறேன். 9:15 லோ. நேற்றைய க்ளோஸ் 24,426, ஓப்பன் இன்னைக்கு 24,480, 55 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9:15 லோ 24,467, அது இன்றைய லோ கூட. 9:50 ஒரு 24,560, 100 பாயிண்ட்ஸ் அப்பு. அப்புறம் 10:20 ஒரு 60 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி 24,502 போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 60 பாயிண்ட்ஸ் அப் ஆகி 11:30 மணிக்கு 24,556. அப்புறம் 11:55 24,517, 40 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. அப்புறம் 3:30 மணிக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மலமளமலான்னு மேலே ஏறி 24,625 க்ளோஸ் ஆச்சு. 5-வே மூவ், அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப்படின்னு நடந்து முடிந்தது. சரியா? இன்னைக்கு டே கேண்டில் மாத்திடுறேன். இன்னைக்கு ஓப்பன் 24,432, ஹை 24,635, லோ 24,437, க்ளோஸ் 24,625. 200 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு 188 பாயிண்ட்ஸ், 0.81% அப்பு. கிரீன் கேண்டில் 43, ரெட் கேண்டில் 8. டாப் கெய்னர் இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ 3.25% அப்பு, மஹேந்திரா 3.25% அப்பு, டாடா மோட்டார்ஸ் 3.25% அப்பு, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 3% அப்பு. ஆட்டோ செக்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பண்ணியிருக்கு. அது மெயின் ஜிடிபி
அப்புறம் வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம், இதெல்லாம் ஒரு காரணம். சரியா? அதே மாதிரி டாப் லூசர் சன் ஃபார்மா 2% டவுனு, ஐடிசி 1% டவுனு, இந்துஸ்தான் யூனிலிவர் 1/2% டவுனு, டைட்டான் 1/4% டவுனு. சப்போர்ட் 24,300, ரெசிஸ்டன்ஸ் 24,800. வெயிட்டேஜ் 204 பாயிண்ட்ஸ்க்கு இன்ஃபோசிஸ் பிளஸ் 26, மஹிந்திரா மஹிந்திரா பிளஸ் 25, ஐசிஐசி பிளஸ் 23, ஆக்சிஸ் பிளஸ் 11, டாடா மோட்டார்ஸ் பிளஸ் 11. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த பாருங்க, இந்த சார்ட் நல்ல ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. 53,658 54,035, 400 பாயிண்ட்ஸ் அப்பு. எல்லா பேங்க்குமே கிரீன்ல முடிஞ்சுது. HDFC மட்டும் ஒரே பாயிண்ட் டவுனு, பாக்கி எல்லா பேங்குமே கிரீன் தான் கிட்டத்தட்ட. சப்போர்ட் 53,500, ரெசிஸ்டன்ஸ் 54,500. சரி, நெக்ஸ்ட் இந்த கோல்டு பார்த்துடலாம். கோல்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது கோல்டுக்கு. இன்னைக்கு வந்து வரலாறு காணாத 9,705 ரீட்டைல்ல விற்கப்படுது. 136 ரூபா வெள்ளி. அதே மாதிரி 3,500 லைஃப் டைம் ஹை பக்கத்துல போயிட்டு, அதாவது 3,489 போயிட்டு கீழே வந்து இப்போதைக்கு 3,470 ட்ரேட் ஆகுது. அது உடைச்சிட்டு மேலே போயிரும்ங்கிற ஒரு விஷயம் தெரிகிறது. பார்க்கலாம் கொஞ்ச நேரம். அதே மாதிரி இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஹை வந்து 40,757, லைஃப் டைம் ஹை வந்து 49,814. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 40.552. சில்வர் கோல்டை விட வேகமாக போயிட்டு இருக்கிறது பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி இதை பொறுத்தவரை பிட்காயின் ரொம்ப சரிவடைந்திருக்கு. 1,24,517 லைஃப் டைம் ஹை. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 1,08,699 தான். சரி, அதே மாதிரி யூஎஸ்ஏல 64.76 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோஜான்ஸ் ஃபிளாட்டு, S&P 500 1/2% டவுனு, நாஸ்டாக் 1.5% டவுனு, யூரோப் மார்க்கெட் ஃபிளாட்டு, சிஎஸ் இட்டாலி ஃபிளாட்டு, டிஎக்ஸ் ஜெர்மனி 1/2% அப்பு, ஏஷியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 1.5% டவுனு, சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 1/4% அப்பு, ஹாங்காங் ஹாங்செங் 2% அப்பு, தைவான் 1/2% டவுனு, கொரியா கோஸ்பி 1.5% டவுனு, எஸ்சிடி கம்போசிட் 1/2% அப்பு, ஜாகர்தா இந்தோனேசியா 1.25% டவுனு, சங்கை சைனா 1/2% அப்பு. இப்படி அப் அண்ட் டவுன் மாறி மாறி இருக்குது. ஃபிளாட்டு இந்த மாதிரி இருக்குது. ஒரே சைடா எது மார்க்கெட்டுமே இல்லை. ரைட்டா? இன்னைக்கு ஈவெண்ட் வந்து யூஎஸ் அண்ட் கனடா லேபர் டே, அதனால லீவு. அதே மாதிரி S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இந்தியாவுக்கு வந்திருக்கு. அது எக்ஸ்பெக்டேஷன் வந்து 59.8, முன்னாடி வந்து 59.1, இப்போ 59.3. இது வந்து ஒரு நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவும் இல்லை, கரெக்டாக போன தடவை மாதிரி இருந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். FIDI டாட்டா பொறுத்தவரை 2 வருஷமாக ஜூலை மாதம் 47,661 கோடி, ஜூலை மாதம் 47,661 கோடி, ஆகஸ்ட் மாதம் 46,902 கோடி, கிட்டத்தட்ட 50,000 கோடி வச்சுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் 2 நாள் இந்த பாருங்க, 28ஆம் தேதி 29ஆம் தேதி 3,856, 29 8,312 கோடி. டிஐ சைடு நான் பெரும்பாலும் பார்க்கறதில்லை. ஏன்டா அவங்க வாங்கிட்டே தான் இருக்காங்க எல்லா வருஷம். வந்து பாருங்க, வாங்காதனால எங்களுக்கு ஃபுல் கிரீன் தான், எல்லாமே கிரீன் தான். எப்போ இருந்து 2000 அவங்க வாங்க ஆரம்பிச்சது 2021 இருந்தே நீங்க பார்த்துட்டே வாங்க, ஃபுல்லா வாங்கி தள்ளிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்கள நான் பெரும்பாலும் கன்சிடர் பண்றது இல்லை. மார்க்கெட் ஏறுதா இறங்குதா FIDI ஆக்டிவிட்டி வச்சுங்கிறத மட்டும் தான் நான் பார்க்குறது. ஏன்னா டிஐஸ் 11,000 கோடி வாங்கியிருக்காங்க நேற்று. அப்படி இருந்து மார்க்கெட் இறங்கி தான் இருக்குது. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். சரியா? அடுத்தது சில நியூஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்து இது டெக்னிக்கலாக அந்த 6 தடவை என்ன ஆச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்து இந்துஸ்தான் டைம்ஸு, NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸ் வந்திருக்கு. பிராமின்ஸ் ப்ராஃபிட்டிங் அப்படின்னு ட்ரம்போட அட்வைசர் சொல்லியிருக்காரு. அதாவது ரஷ்யன் ஆயில் பிரச்சனையில் பிராமின்ஸ் ப்ராஃபிட்டிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது பிஜேபி அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் புத்தின் அண்ட் PM மோடி 40 நிமிஷம் பேசியிருக்காங்க. அப்புறம் சைனா அண்ட் புத்தின் அண்ட் PM மோடி 3 பேரும் சேர்ந்த வீடியோக்கெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு.
அப்புறம் புதின் வந்து வெஸ்ட்டை வந்து பிளேம் பண்ணுறாப்புல உக்ரைன் வாருக்கு, இது அல்ஜசீராவில் இந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் இந்தியா ஸ்ட்ராங்லி கண்டம்ஸ் முதல் தடவையாக இந்தியா வந்து கண்டம் பண்ணியிருக்கு இஸ்ரேலையும் யுஎஸ்ஐயும் ஓவர் ஈரான் அட்டாக். இது India.comல வந்திருக்கு. ஈரான் அட்டாக் பண்ணிச்சுல இஸ்ரேலு அண்ட் யுஎஸ்ஏ. இதுக்கு வந்து முதல் தடவையாக இஸ்ரேல கண்டம், ஏற்கனவே யுஎஸ்ஏ அவங்க பண்ணியிருக்காங்க, ஆனால் இஸ்ரேலையும் யுஎஸ்ஐயும் சேர்த்து இப்போ அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த எஸ்யூஓ மீட்ல. அதே மாதிரி ஹூதி ஃபயர்ஸ் மிஸ்ஸில் இஸ்ரேல் ஓன் டேங்கு, இது அல்ஜசீரால நியூஸ் வந்திருக்குது. ரைட்டா, அவருடைய பிரைம் மினிஸ்டர் கொல்லப்பட்டிருக்காங்க, ஹூதியோட பிரைம் மினிஸ்டர். இந்த தாக்குதல்கள் அதிகமாயிட்டு இருக்குன்னு நியூஸ் வருது. ஏற்கனவே சிரியா வந்து அவங்க எல்லா இதையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, வான்வெளி, தரைவெளி அண்டு போர்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அல்ஜசீராவில் வந்திருக்க நியூஸ் 78 பேர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காக இஸ்ரேல் இது மூலயமாக நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ட்ரம்ப்புடைய செய்தி வந்து அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, இறந்துட்டார், அப்படி பல ரூமர் வந்ததில் அவர் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு, நெவர் ஃபெல்ட் பெட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. அவர் வந்து நல்லபடியாக இருக்காங்கிறதுக்கு அர்த்தம் புரியுது. ரைட்டு, இன்னொரு நமக்கு கவலையான விஷயம், ஆப்கானிஸ்தானில் 6.0 எர்த்குவாக்கில் 800 பேர் இறந்துட்டதாக அஞ்சப்படுகிறது. சரி, வாங்க டெக்னிக்கலாக பார்த்துடலாம். டெக்னிக்கலாக இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல கோடு போடுறோம். ஏற்கனவே நம்ம அனலைஸ் பண்ண விஷயம் இப்போ ரீகன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோன். ரைட்டா, இதில் பாருங்க 6 தடவை, இந்த பாருங்க, ஒரு தடவை வந்துட்டு மேலே போச்சு, அடுத்தது இந்த பாருங்க இந்த கேண்டில் வந்துட்டு போச்சு, இந்த இடத்துல வந்துட்டு மேலே போச்சு, இந்த இடத்துல வந்துட்டு மேலே போச்சு, இந்த இடத்துல வந்துட்டு மேலே போச்சு. 5 தடவை இந்த இடத்த டச் பண்ணிட்டு அப்பயே புஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1500 பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிருக்கு. அதாவது 24,500 டு 25,600, கிட்டத்தட்ட 1100 பாயிண்ட் வரைக்கும் மேலே போச்சு. அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் ஒரு 700 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. இது 6வது தடவை. இந்த தடவையும் 700 பாயிண்ட்ஸ் மேலே போகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இது வந்து இன்னும் எஃப்ஐஸ் தான் இது முடிவு பண்ணும். ஒவ்வொரு தடவையும் எஃப்ஐஸ் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டாஸை. இந்த இடத்துல எல்லாம் வாங்கப்பட்டிருக்கு. இந்த தடவை வாங்கினால் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும். இல்லை வேற ஏதாவது ஃப்ரெஷ் நியூஸ் மார்க்கெட்டை ஹிட் ஆகும்போது மேலே போகும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.